அன்பு வணக்கங்கள். வேலுண்டு வினை இல்லை, மதிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. பொதுவாகவே நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆலயங்களுக்கு பஞ்சமே கிடையாது. திருமண பக்கம் எல்லாம் ஏதாவது ஒரு கோவில் நிச்சயமா இருக்கும். அதுவும் இப்ப சமீபமா நிறைய கோவில்கள் கட்டப்படுகிறது. அதனாலேயே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் இருக்கு. கோவில்னா இப்படித்தான் இருக்கும், அதாவது உள்ள சாமி இருக்கும், போனா விபூதி கொடுப்பாங்க, இல்லைன்னா பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கு தாண்டி அதுக்குள்ள என்ன இருக்கு? நிறைய பேர் இது ஒரு சாரார் அப்படின்னா அந்த கோவிலுக்குள்ள போனோம்னா நம்ம வேண்டுதலுக்காக போறோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி கோவில் அப்படின்னு சொன்னா வெறும் வழிபடுவதற்காக மட்டும் அந்த கோவில் உருவாக்கப்படவில்லை. அதனுடைய ஆற்றல்களும் அதனுடைய தத்துவங்களும் அது நமக்கு சொல்லக்கூடிய உண்மைகளும் அதை உண்மையாலுமே உணர்ந்து போகும்போது அதன் உணர்வு எப்படி வரும் அப்படின்னா அந்த மாதிரி கோவில்களை தேடி தேடி போய் பார்க்கிறது. இந்த தேடல்ல தான் நம்மளுக்கு சில பொக்கிஷங்கள் கிடைக்கும். பொக்கிஷம் போற போக்குல நம்மளுக்கு கிடைச்சிருமா? தேடினா தான் சில பொக்கிஷம் கிடைக்கும். அப்படி நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பொக்கிஷமான ஆலயங்கள் நிறைஞ்சிருக்கு. அது நிறைய பேருக்கு என்னமோ தெரியல, அதை பத்தி உண்மைகள் தெரியாம போனதாலேயே என்னவோ அதனுடைய பெருமைகளும் அதனுடைய ஆற்றல்களும் இன்னைக்கு நமக்கு தெரியாம போச்சு. ஆனா இதை மீட்டெடுக்கும் ஒரு ஒரு அற்புத முயற்சியாக பயண துணைவன் என்ற ஒரு அற்புதமான முறையில் டிராப் டாக்ஸி நிறுவனம் இந்த மாதிரி ரொம்ப ஆற்றல் மிக்க கோவில்களை எல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதனுடைய முன்னெடுப்பாக இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலை பார்க்க போறோம். அந்த கோவில பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சுவாமி எங்கேயாவது நிறம் மாறுவாரா? அதாவது நிறம்னா கலர் மாறுவாரா? அது என்னங்க, நாங்க பார்த்த வரைக்கும் சுவாமி அப்படியே கருங்கல் சிற்பமாக அப்படியே கருப்பா இருப்பார். தீப ஒளியில சுவாமியினுடைய முகம் தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம போகக்கூடிய கோவில் சுவாமி ஒவ்வொரு வேலையும் நிறம் மாறிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு வேலை பூஜை அப்பவும் நிறம் மாறிக்கிட்டே இருப்பார். அதனாலேயே அவருக்கு ஒரு பேர் வந்துருச்சு, வர்ணேஸ்வரர். சரி, என்னென்ன நிறமெல்லாம் மாறுவார் அப்படின்னா 5 வகையான நிறத்துல மாறுவார். அதனால அவருக்கு பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர். மணிவாசகர் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்ற, நிறங்கள் ஓர் 5 சுவாமிக்கு 5 நிறம் இருக்குதான். அது என்ன 5 நிறம்? சிவபெருமானுக்கு 5 முகங்கள், ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம். மயக்கம் போட்டு வந்துடக்கூடாது. என்னங்க என்னமோ சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்றேன். இந்த உலகம் எதனால் ஆனது? பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாரம். இந்த ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய குறியீடாக ஒவ்வொரு வண்ணத்தை சுவாமி உற்பத்தி பண்ணி காட்டுகிறார். இது அத்தனையும் சிவமயம். இந்த 5 பொருட்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் என்னுடைய மேனையிலிருந்து வந்தது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறமாக நான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அதை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அகத்தியருக்கு சுவாமி இந்த அற்புதமான ஒரு ரூபத்தை காட்டி கொடுத்தார். ஒவ்வொரு வேளையும் அந்த லிங்கம் மாறிக்கொண்டே இருக்கும், நிறம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த சுவாமியினுடைய பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர். அகத்தியருக்காக ஒவ்வொரு நிறமாக மாறி 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 காட்சி கொடுத்தார். அதாவது நம்மளுடைய புராண வரலாற்றை பார்க்கும்போது வடக்க சுவாமியினுடைய திருக்கல்யாணம் நடக்குது. மொத்த உயிர் கூட்டங்களும் அதை நோக்கி போகும்போது உலகத்துல சமநிலை தவறுகிறது. உடனே சொல்றார் அகத்தியர் அங்க இந்த பக்கம் வர சொல்றார், தென் பக்கம் வர சொல்றார். உடனே அகத்தியர் தென்பக்கமா வரும்போது இங்க இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் தரிசனம் பண்ண வர. அப்படி தரிசனம் பண்ண வந்தப்போ சுவாமி 5 நிறங்களோடு காட்சி கொடுத்தார். பஞ்சவர்ணேஸ்வரர். இன்னைக்கு மாறுறாரா? அதான கேள்வி சார். அப்ப மாறினாரு, இன்னைக்கு மாறுறாரா? இன்னைக்கும் மாறிக்கொண்டிருக்கிறார். இந்த பஞ்சவர்ணேஸ்வரனுடைய ஒரு மகிமை என்னன்னா, அங்க போறவங்களுக்கு அந்த சிலையா பேருக்கு ஜாதகத்துல ரொம்ப இன்னைக்கு பாக்குறதுன்னா காலசர்ப்ப தோஷம் பாங்க, ஏதாவது ஒரு தோஷம் இருந்து கொண்டே இருக்குதுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க. இந்த தோஷ நிவர்த்தி ஆக வேணும்னு சொன்னா இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்கு கட்டாயம் போய் சிவபுராணம் படித்தால் நிச்சயமாக அவர்களுடைய தோஷம் கண்கூட விலகுவது அப்படிங்கிறது இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் எங்க இருக்கிறது அப்படின்னா திருச்சி உறையூரில் அமைந்திருக்கிறது. பாருங்க, திருச்சிக்கு பக்கத்திலேயே இப்படி அற்புதமான ஒரு கோவில் இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல. அந்த கோவிலுடைய பேர் பார்த்தீங்களா, உறையூர். ஏன் அந்த கோவிலுக்கு உறையூர் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூரோ இல்ல திண்டுக்கல்லோ ராமேஸ்வரமோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு. அங்க நீங்க சிவ பூஜை பண்ணினீங்கன்னா
அந்த பலன் மொத்தமும் ஒரு இடத்துல வந்து உறையும். நீங்க எந்த கோவில்ல எந்த சிவபூஜை பண்ணாலும் அது மொத்தமும் சேர்ந்து உறையக்கூடிய ஊர். அதனால் இந்த இடத்திற்கு பேர் உறையூர். அற்புதமான சுவாமி. எங்க சிவபூஜை பண்ணாலும் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர்கிட்ட வந்துதான் அது உறையுமாம். அதனால அந்த திருக்கோவிலுக்கு பேர் உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர். இதை கட்டியது சோழ மன்னர்கள் கட்டியிருக்கிறார்கள். 12 காலமாக சுவாமி பூமிக்கடியில் இருந்திருக்கிறார். அதை ஒரு கோழி வந்து காட்டி இருக்கிறது. பாருங்க எப்படி வந்து சுவாமி தன்னை வெளிக்காட்டுறார் அப்படின்னு. என்னைக்குமே நம்மளுடைய பொதுவாக வந்து சுவாமி எங்க இருக்கிறார், கடவுள் எங்க இருக்கிறார், சிவபெருமான் எங்க இருக்கிறார்னா திருப்பி ஒருத்தர் என்ன கேட்கணும்னா எங்க இல்லைன்னு தான் கேட்கணும். ஏன்னா மணிவாசகர் சொல்றார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகின்னு இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய உயிருக்குள்ளும் சிவபெருமான் உறைந்து இருக்கிறார். அதை காற்ற வழியா என்ன பண்றாருன்னா, சோழ மன்னன் யானை மேல அப்படியே வந்துகிட்டு இருக்கா, நகர்வலம் வரா. திடீர்னு யானைக்கு மதம் பிடிச்சு எல்லா மக்களையும் விரட்டுது. மேல மன்னன் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அங்கிருந்து வந்து ஒரு சேவல் என்ன பண்றது, மேல வந்து அந்த யானை மேல உட்கார்ந்து அந்த யானை தலையில பொட்டிச்சோ இல்லையோ யானை அடங்கி நின்றுச்சு. அப்படியே அந்த சேவல் போய் இடத்துல உட்கார்ந்து அப்படியே மறைஞ்சது ஒரு மரத்துக்கு அடியில். அது மறந்ததுக்கு அப்புறம் சோழ மன்னன் நினைக்கிறான், நான் அனுதினமும் பூஜிக்கக்கூடிய சிவபெருமான் தான் என்னை காப்பாற்றினார்னு சொல்ல அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது அங்க கிடைத்த சிவலிங்கம் தான் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர். இந்த பஞ்சவர்ணேஸ்வரனுடைய கீர்த்தி என்னன்னா, கருடனும் கார்கோடகன்னு சொல்லக்கூடிய பாம்பும் ரெண்டும் வழிபட்ட இடம். பாருங்க, இது கழுகுக்கும் பாம்புக்கும் என்னைக்கு ஆகாது. ஆனா ரெண்டும் ஒரு இடத்துல வந்து வழிபடுது. என்ன அர்த்தம்? சுவாமி இடத்துல எந்த இருமையும் கிடையாது. என்னைக்கு சுவாமிகிட்ட போட்டா போயிட்டோம்னா எல்லா இருமைகளும் மாறி ஒருமையாக இறைவனிடத்துல சங்கமமாகிவிடும்னு காட்டுறதுக்காக கருடனும் கார்கோடகனும் வழிபட்ட ஸ்தலம். அதே மாதிரி முனிவர்களுக்காக முனிவர் வந்து ஒரு அற்புதமான முனிவர் கங்கையில நீராடிக்கிட்டு இருக்காரு. கங்கை வெள்ளம் தன் மனைவியை கொண்டு செல்கிறது. அங்க முதலீட்டை சிக்கி அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்பதான் ஒரு வாழ்க்கையினுடைய நிலையாமை புரியுது. இது என்ன வாழ்க்கைன்னு நினைக்கும் போது அவர் மனசுக்குள்ள தோணுது, இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சுவாமியை வழிபடணும்னு தோணுது. அப்படி வந்தப்போ சுவாமி இதே மாதிரி 5 நிறத்தோட காட்சி கொடுத்திருக்கிறார். அது என்னென்ன நிறங்கள் எல்லாம் காட்சி கொடுக்கிறார்? ஒரு வேளையில தங்க நிறத்துல காட்சி கொடுக்கிறார், பொன் நிறம். அடுத்த வேளை வெள்ளை நிறத்துல காட்சி கொடுக்கிறார், வெண்மை நிறம். 3வது பொன் நிறம், அதாவது செம்மை நிறத்துல காட்சி கொடுக்கிறார், சிவப்பா காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கருமை நிறத்துல காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி புகமை அப்படின்னு 5 நிறங்கள்ல சுவாமி காட்சி கொடுக்கக்கூடிய அற்புத இடம் தான் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவில். இந்த 5ம் ஒவ்வொரு தன்மைகளை குறிக்க வந்தது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் கவலைகளுக்கும் காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய தர்மம் சொல்லுவது கர்மவினை. இந்த கர்மவினை பதிவு எங்க இருந்து நம்மளுக்கு வருது? அதுதானே வேணும். போன ஜென்மத்துல பண்ணேன் சார், இந்த ஜென்மத்துல எனக்கு எப்படி வந்தது, யார் இதை ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குன்னா, அது எங்கேயும் இல்ல, பஞ்சபூதத்துலதான் இருக்கு. நிலத்துல பாதி இருக்கும், நெருப்புல கொஞ்சம். அது மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதத்துல நம்மளுடைய கர்மவினை என்ன பதிவுகளாக இருக்கு. அது திருப்பி ஒரு உயிர் ஜனிக்கும் போது அது கூட கலந்து அதை திருப்பி அனுபவிக்கிறது. அப்போ நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்க வேண்டும். கர்ம வினைகளை அனுபவிச்சுதான் தீர்க்கணும், அது வேற விஷயம். ஆனா பக்தியும் வழிபாடும் இந்த மாதிரி ஆற்றல் மிக்க கோவில்கள் நிச்சயமாக நம்மளுடைய கர்ம வினையை மாற்றி அமைக்கும். அற்புதமான பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயமாக நம்மளுடைய கர்ம வினையை மாற்றி அமைப்பார். காரணம், இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய அந்த சராசரங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவாக இருக்கிறார். ஒரு நாள் தங்கி அந்த 5 நிறத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி, அம்பாளுடைய பேர் காந்திமதி, ஒளி பொருந்திய காந்திமதி, ஒளி பொருந்திய காந்திமதியாக இருக்கிறார். காந்திமதி அன்னையும் பஞ்சபரமேஸ்வரரையும் மனதார வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக நமக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பரிபூரணமாக, ஒரு சூரியன் வந்தோம்னா அப்படி பனி விலகி போற மாதிரி பஞ்சவர்ணேஸ்வரருடைய சன்னதி போனோம்னா நம்ம துன்பங்கள் எல்லாம் பரிபூரணமாக விலகிவிடும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கைங்கிற இந்த பயணத்துல முக்கியமா நம்ம பயணம் பண்ண வேண்டியது மிக ஆற்றல் வாய்ந்த அற்புதமான கோவில்களுக்கு. அதற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பயண துணைவன் டிராப் டாக்ஸி நிறுவனத்தாருக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இதை பயன்படுத்தி நீங்க மென்மேலும் பல கோவில்களுக்கு கட்டாயம் பயணிக்க வேண்டும். அந்த கோவிலினுடைய பெருமையும் வரலாற்றையும் அங்கு பாடி இருக்கக்கூடிய பதிகங்களையும் பாடி பயன்பெற வேண்டும் என்று
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.